பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோடு ஹாலில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து தங்கமயில் டீ எடுத்துகிட்டு வராங்க. அக்கா நீங்கள் எதுக்குக்கா கஷ்டப்படுறீங்க, நாங்கள் பார்த்து போடலான்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டீ கொடுக்கறதுல போய் என்ன ஆகிட போகுது அப்படின்ட்டு எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் வராங்க. பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நாளைக்கான பணத்தை கொடுத்துட்டு போயிடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அந்த பணம் வேண்டாம், ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதறி இருந்துட்டு டேய் நல்ல வாய்ப்பை தவற விட்டுறாதரா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அவரே வந்து மனுஷன் மாதிரி நம்மளுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னடனா வேண்டாம் அது இதுன்னு சொல்லிட்டு காரியத்தை வந்து சுக்குனூரா வந்து கெடுத்துடாதரா, அதனால கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. இல்லைன்னா அது வந்துட்டு என்ன வந்து போய் அதெல்லாம் சொல்றது கேள்வி சரியா, அவர் ஏதோ இப்போதான் மனுஷன் மாதிரி நம்மளுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நீ போய் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு பேசிட்டு உள்ள போயிடுவாங்க. தங்கமயில் வந்து ரொம்ப உள்ள குழப்பமா இருக்காங்க. அவங்க கொடுக்குறாங்க, ஆனால் என் புருஷனுக்கு பங்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற மாதிரி ரொம்ப கேவலமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு நம்மளுடைய கதை வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜா இருந்துட்டு என்ன விஷயம், இல்லை அவர்கிட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன கஷ்டம் இதில் போயிட்டு, இல்லை அவருடைய பணம் நம்மளுக்கு எதுக்குன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன்றாங்க. இங்கே பாரு நீ எதையும் யோசிக்காது சரியா, கண்டிப்பாக வந்து நீ அதை வாங்கிக்கோ, மாமா செய்கிறதுல போய் உனக்கு என்ன தப்பு இருக்குது சொல்லுன்றாங்க. இருந்தாலும் வந்து அவருடைய பணம் வேணுமான்ற மாதிரி யோசிச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை சரியா, இப்படி வேண்டான்னு சொன்னீங்கன்னா அது மாமாவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, அதனால சொல்கிறத கேள்வி, இப்போதைக்கு வந்து நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து சரவணன் வராங்க. என்னடா என்னாச்சு, இல்லைன்னு பணம் வாங்கணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கே, நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்குன்றாங்க. அப்பா உதவி பண்ணுறத வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா, ஏதோ உதவி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த உதவியை ஏற்றுக்கலாம்ல, அதை விட்டுட்டு அவருடைய உதவியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பற்றியடா, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இல்லைன்னு நம்ம இதில் நம்ம இருந்துக்கலாமேன்ற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, அப்பா கொடுக்குற ஹெல்ப் வாங்கிக்கிறதா உனக்கு நல்லதுன்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. என்னங்க தம்பிக்கு அட்வைஸ் பண்ணி முடிஞ்சிச்சா, அம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே இருக்காதான்றாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு கொடுக்குறாங்க, ஆனால் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வாய் வார்த்தையை விட்டு கேட்கவே மாட்டீங்களான்னு மறுபடியும் தங்க மேலே ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, நான் சரியாக தான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றாங்க. அவ்வளோதான், இப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதுல மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கோவம் வந்துட்டு இங்கே வாரு வீட்டில் எல்லாருக்கிட்ட உண்மை சொல்லணுட்டு அப்போ தான் வந்து யார் எப்படின்றது தெரியுன்றாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, பின்ன வேறு எப்படி பேசுவாங்க, நீ நடந்துக்கிறது எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கேவலமாக நடந்துருக்கிற, என் அப்பா எனக்கு என்ன செய்யணுமோ அவங்க தாராளமாக செய்வாங்க சரியா, அதை நீ சொல்லி தான் அவங்க செய்யணுன்றதெல்லாம் கிடையாதுன்றாங்க. இப்படி தேவையில்லாத பேசிட்டு இருந்து அப்புறம் நடக்கிறதே வேற, நானும் பூனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மயிலுக்கு கீப்பப் போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, பணம் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு. எங்க நீங்கள் மட்டும் ஏங்க அப்படி இருக்கீங்க, மாமாவோடைய பணம் வேணான்னு சொல்லிடுமா, மீனா அப்படியெல்லாம் சொல்லாது, நம்மளுக்கு அந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றாங்க. எப்படிங்க அடுத்தவங்க பணத்தில் இப்படி, அதுவும் மாமா வந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, இங்கே பாரு அவர் செய்ய வேண்டிய கடமை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசுவாங்க. செந்தில பார்த்துட்டு மீனா ஏன் இப்படி இருக்காரு இவர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் மீனாவுடைய அப்பா அம்மாலாம் அடுத்த நாள் வீட்டுக்கு வராங்க. என்ன விஷயம்னு சம்மந்தி தான் வர சொன்னாங்கன்னு, நான் தான் மீனா வர சொன்னேன்றாங்க. ஏன்னா அன்னைக்கு நீ பணம் கொடுத்த உன் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்கன்றாங்க. ஆமாம் சம்மந்தி, இப்படி சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு மருமக, கடன் வாங்கி கொடுக்குற ஒரு மருமக இருந்தால் எல்லாருக்கும் நல்லா தானே இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க மீனாவுடைய அப்பா அம்மா. கேட்ட பாண்டியன் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.